விஜயா ரோகிணியை அடித்து வீட்டை விட்டு துரத்துனா எப்படி இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌன் மணி எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் விஜயா அமைதியாகவே இருக்கா. அண்ணாமலை தான் பேசுகிறாரு. நீ எப்படி எங்களையெல்லாம் ஏமாற்றலாம், நாங்களாம் உன்னை எவ்வளவோ நம்பினோம், நாங்கள் நம்பினதை விட விஜயா உன்னை எவ்வளவோ நம்பலாம், எப்படி பொய் பேச தெரிஞ்சது, அடுக்கடுக்காக பொய் பேசிட்ட, எவ்வளோ இத்தனை பேர்த்தையும் எங்களை கூமட்டி ஆக்கிட்டு நீ எவ்வளோ ஒரு இப்போ கில்லாடியாக இருந்திருக்கிற, நீ உயிராக நினச்ச மனோஜையும் ஏமாற்றிட்ட, விஜயாவும் மீனாவையெல்லாம் எவ்வளோ திட்டிக்கிட்டு உன்னே பாராட்டிக்கிட்டு இருந்த, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதனால் இப்படியெல்லாம் பொய் பேசிகிட்டு இருந்துற, அது பொய்க்கு மேலே பொய்யா பேசிகிட்டு இருக்கிற, ஒரு பொய்யை சொல்ல பல பொய்கள் பேசணும்னு இதே இருக்குங்கிற மாதிரியே நீ அதே மாதிரி செஞ்சுட்ட அப்படின்ட்டு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் உன்னையெல்லாம் அப்படியேவா பார்த்தோம், மீனால் கூட உன்னை நல்ல விதமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், உனக்கு என்ன கொடுமை செஞ்சோம், என்ன துரோகம் ஏதாச்சும் நாங்கள் செஞ்சோமா, எங்களையெல்லாம் எப்படி ஏமாற்ற உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ட்டு அண்ணாமலை இது நாள் வரைக்கும் எதுவுமே பேச மாட்டார், அமைதியாகவே தான் இருப்பார். இன்றைக்கி ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து அவளைய ரோகிணியை நல்லா திட்டுறாரு. முத்து இருந்துக்கிட்டு மனோஜ்கிட்ட, டே நீ படித்து பட்டம் வாங்கியிருக்கிறன்னு சொல்லிட்டு நீ அங்கே வெளியில் மாட்டியிருக்கிறியல்ல, அது நீ முட்டாள்தானந்தாடா, நீ முட்டாள் தான், அதை எடுத்துகிட்டு புத்திசாலிங்கிற இதில் உன் பொண்டாட்டியோட ஃபோட்டோ வைடா, இந்த பார்லரமாக தான் நல்லா புத்திசாலித்தனமாகவே நம்மளை இத்தனை பேர்த்தையும் ஏமாற்றிருக்கு அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. விஜய் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னை எவ்வளோ தூரம் நம்பி உன்னை கூட்டிக் கொண்டு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை உனக்கு செஞ்சுருக்கேன்னு நான் மீனால் கூட நான் திட்டிட்டு உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தனே, நீ என் முகத்தில் கரியை பூசிட்டு என்னை கேவலப்படுத்திட்ட, ஊரே என்னை கேவலமாக அசிங்கமாக பேசுகிற மாதிரி நீ பண்ணிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் நான் உன்னை ஏதாச்சும் குறை பேசியிருப்பேனா, என் ரோகிணி மாதிரி இருக்காதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் பெருமை பேத்திட்டு இருந்தேனே, அவங்கெல்லாம் நாளைக்கு என்னை கேள்வி கேட்பாங்களே, எனக்கு எவ்வளோ ஒரு அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டு அப்படின்ட்டு விஜயா ரோகிணியை போட்டு அடிச்சுட்டு இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு என்னை விட்டுரு, கூட இருந்தாலே பாவம் என் பையனுக்கு சுத்தம், அவன் உங்கூட படுத்தாலே நீ அவனை கல்லை போட்டு கொன்னாலும் கொன்றுவ, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, என் பையனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி விஜயா ஆக்ரோஷமாக கத்திட்டு கிடக்கிறா. ஆனால் இவன் என்னமோ சொல்ல வரா, அண்ணாமலை என்னமோ சொல்கிறா, கொஞ்சம் பொறுமையாக கேளு விஜயா. ஆமாம், இன்னும் இவன் என்ன எனக்கு சொல்லி ஏமாற்ற போகிறான்னு தெரியல, இவள் அடுக்கடுக்காக போய் பேசிட்டா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிட்டா, இவனை இனிமேல் இந்த வீட்டில் வச்சுருக்கிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தட்டி விட்டு அவன் பேக்கெல்லாம் எடுத்து தூக்கி எறிகிறான். நீ இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, என் பையன் கூட பேசக்கூடாது, இருக்கக்கூடாதுன்ட்டு கத்துறா. அவ்வளோ பெருமையாக என்னோட ரோகிணின்னு பேசிகிட்டு இருந்தது ஆப்போசிட்டில் கொடூரமான மிருகமாட்டம் விஜயா மாறிட்டாங்க. ரோகிணி சொன்ன ஒரு ஒத்த பொய்னால் எவ்வளோ ஒரு அவமானங்கிறது தெரியாமல் கூனி குறுகி அழுதுகிட்டே நிற்கிறா ரோகிணி. மீனா ஏங்க நீங்களாச்சும் சொல்லுங்கள், அவங்க என்னமோ சொல்ல வர்றதை கேட்கட்டுன்னு. ஆமாம், நீ கம்முன்னு பேசாமல் இரு, பாரில் நம்ம இன்னும் என்னென்ன போய் சொல்ல போகுதோ தெரியல, கம்முன்னு நீ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அவங்க என்ன நடக்குமோ நடந்துட்டுருக்கட்டு அப்படின்ட்டு முத்து பேசுகிறாரு. பாரு டே, அவனெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி நீ எல்லாம் என்னை வச்சுக்கிட்ட, நாள் நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன், உன்னை பெருமை பேத்தனே அப்படின்ட்டு அடித்து நீ இந்த வீட்டை விட்டு இருக்க வேணாம், வெளியில் போ அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க. நாளைக்கு எபிசோடில் பார்த்தா தெரியும். இதனால் இப்போ ரோகிணி முத்துவும் மீனாவும் தானே ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்தாங்க. ரோகிணி வில்லியாக மாறி மீனாவையும் முத்தும் பழி வாங்குவான். அப்படி கதை வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்.